நாளைக்கு ஆவரேஜாக நான் 5000 ருபீஸ் சேல்ஸ் சொன்னேன். ஒரு நல்ல லொக்கேஷனாக இருந்தால் 90,000 கண்டிப்பாக earn பண்ண முடியும். அதில் இது உண்மையே பாசிபிளா? 42 லட்ச ரூபா பானிபூரி கடையிலுமே சேல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனுப்பிச்சிருக்கு. 5 மினிட்ஸ்க்குள்ள 5 ஃப்ளேவர்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஜல்ஜீரா, டாமரின், கார்லிக், ஸ்வீட்டு, மின்ட்டு, லெமன், இது மாதிரி மோர் தென் ஃப்ளேவர்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நான் ரிசர்ச் பண்ண சொல்ல நார்மலாக ஒரு பானிபூரி கடையை ரன் பண்ணுறாங்கன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைஜீனிக் இல்லாமல் இருக்கிறது. குழந்தைங்களை வந்து ஹைஜீனிக்காக அவங்க வந்து கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அந்த குண்டாக்குள்ளே கையை விட்டு இல்லை அந்த பானிபூரி எல்லாம் கையிலே வெறும் கையிலே எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஒரு செஃப் ட்ரைனிங்ன்றது ஒரு கிச்சனில் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம நடந்துக்கணும், நம்ம ஏர் கட் எப்படி இருக்கணும், நம்மளுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கணும், ஏர் கேப் போடணுமா, க்ளவுஸ் போடுறதுலேருந்து ஒரு மசாலா எப்படி நம்ம குக் பண்ணும், ஒரு பிஹெச்டி பானிபூரி ஏன் உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த நேம் சூஸ் பண்ணீங்க? படிப்புக்கும் பானிபூரிக்கும் என்ன லிங்க்? பிஹெச்டின்னு நேம் வச்சது காரணம் வந்து நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கோம் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக. நான் ரிசர்ச் பண்ண சொல்ல ஃபுட் ரிலேட்டடாக பண்ணணும்னு நிறைய பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்போது யோசிச்சு நாங்கள் ஃபுட்டை பற்றி நிறைய படிக்க அப்போ தான் நம்மளுக்கு பானிபூரி வந்து நாங்கள் பார்த்தோம். பானிபூரி வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து மக்கள் சாப்பிட்ற ஒரு ப்ராடக்டாக இருக்குது. எப்படி சர்வீசஸ் கொடுக்குறாங்க கடைகளில் பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் இல்லாமல் இருக்குது, பட் ஒரே ஃப்ளேவராக இருக்குது, ஒரு ரொம்ப லோக்கலாகவும் மக்கள் சாப்பிடணும்னு என்ன இருக்குது, பட் ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு விரும்பல அவங்க கடையில். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் பிளேஸாக பார்த்தோம். இதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம், ஒரு ஹைஜீனிக்காக கொடுக்கணும், வித் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு. இப்போ நிறைய இடத்துல பசங்க வீட்டிலே கேமரப்ப பானிபூரி கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க, அது ஒரு மாதிரி இப்போ பசங்களே அப்படி தான் சொல்லுவாங்க, அது வேணா ஒரு மாதிரி தயாரிப்பாங்கன்ட்டு. பட் இது ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு, பட் ஒரு ப்ராமினெண்ட்டாக கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை ஒரு ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். பார்த்தோட ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. இது எத்தனை மாதமாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி அது பிஹெச்டி பானிபூரி? பிஹெச்டி பானிபூரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த் ஆகுது ப்ரோ. 6 மந்த்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணோம். கஸ்டமர்ஸ் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, டேஸ்ட் வைஸ் எப்படி நம்ம கொடுக்குறோம், கஸ்டமர் அக்செப்ட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடலாகவே கொண்டு வந்தோம். ஸ்வீட்டு, கார்லிக்கு, மின்ட்டு ஃப்ளேவர் நிறையா இருக்கனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் என்ன? ஸ்வீட்டும் மின்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஈவினிங் டைமில் நான் வந்து பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுக்கு மேலே ரெகுலர் சாப்பிட்ற கடையோட இந்த கடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக அந்த மின்ட் ஃப்ளேவர் கொடுப்பாங்க, இந்த வாட்டி ஒரு இன்னோவேட்டிவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கொடுத்துருக்கீங்க. டேஸ்ட்டும் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளேவர் கொடுப்பாங்க, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாமளே எவ்வளோ பானி வேணாலும் எடுத்துக்க மாரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறையா வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் ஒன்றும் ஒரு ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சில பேருக்கு சில மின்ட்டு பிடிக்காது. இப்போ என் பையன்லாம் வந்து கார்லிக் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஸோ ஓவராலாகவே நல்லா இருக்குது சார். ஒருத்தர் உங்கள் கிட்ஸ் என்ன சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு? இல்லை தே லைக் இட். ஆக்சுவலி தே லைக் இட் சாய்ஸ். மின்ட்டு பிடிச்சிருந்தா கார்லிக் பிடிச்சதா? கார்லிக்கா எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரலாமா? நெக்ஸ்ட் டைம் வரலாம், ஆனால் அம்மா விட மாட்டாங்க. அம்மா விடுவாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ சொல்லலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும். தேங்க்யூ. ஸோ இந்த பானிபூரி பிஸ்னஸில் ஆக்சுவலாக எவ்வளோ நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம்? நம்ம இந்த கடையை வந்து எந்த லொக்கேஷனில் வைக்கிறதுன்றது தான் முக்கியமே ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு நார்மலான ஒரு லொக்கேஷனில் வைக்கிறதோட ஒரு க்ரௌடான ஏரியா, இல்லை ஸ்கூல், இல்லை காலேஜு, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம லொக்கேட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு சேலரியாக 5000 ருபீஸ் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு எல்லா செலவுமே போக ஒரு 3000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக நிற்கும். இது உண்மையே பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள் ப்ரோ. ஏன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நான் 5000 ருபீஸ் சேல்ஸ் சொன்னேன். அந்த 5000ல் 3000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக நிற்கணும். 2000 ருபீஸ் எக்ஸ்பென்ஸ் தான் இருந்தாலுமே ஒரு நல்ல லொக்கேஷனாக 90,000 கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அதில் வண்டி ஒரு கடை வெளில போட்டிருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா கூட எல்லா எக்ஸ்பென்ஸும் போக மினிமமாக ஒரு 80,000 வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக நிற்கும். ப்ரோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் இப்போ தாம்பரம் ஃப்ரான்ச்சைஸில் நம்ம இப்போ இருக்கோம், இது எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி போகுது? போகுது ப்ரோ, நல்லா போகுது. வீக் டேஸில் ஒரு நாளைக்கு 2000 போகுது, வீக்கெண்டில் எப்படியோ 2500 3000 போகுது ப்ரோ. ஓகே, இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு ப்ரோ? உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் நான் எடுக்கும் போது வந்து 70,000 ப்ரோ. போட்ட காசு எடுக்கிறதுக்கு எப்படியோ ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்லா போயிடுச்சு ப்ரோ. போட்ட காசு எடுத்தாச்சு. ஓகே, நீங்கள் நினச்சா அவங்க சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த காசு நாள் எடுக்க முடியுதா? எல்லாமே நல்லபடி போச்சு ப்ரோ. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. இப்போ உங்கள் ஃப்ரான்ச்சைஸில் இந்த பிஹெச்டி பானிபூரியில் நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கு பேசிக்கான ப்ராசஸ் என்ன? நம்ம ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும். நம்ம சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்ககிட்ட வந்துட்டிங்கன்னா, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்களா இல்லை பார்ட் டைமாக பண்ண போகிறீங்களா, என்ன மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் ஷாப் வைக்க போகிறீங்க, ஓகே உங்களுக்கு என்ன மாதிரி மெனுஸ் வந்து நம்ம கொடுக்கலாம், உங்களுக்கு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெனுஸ் வந்து ரிவைஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம
இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு இந்த நாலேஜ் இருக்கா ஃபுட் ரிலேட்டடாக, இல்லை புதுசாக இப்போ தான் என்ட்ரு ஆகிறா, புதுசாக என்ட்ரு ஆகிறவருக்கு நம்ம நிறைய சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். ஆல்ரெடி ஃபுட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம பேசிக்காக நம்ம சொன்னாவே ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க. பானிபூரி பிஸ்னஸில் நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தோம் தனியாக பண்ணும்போது அவங்க பண்ணுற பேசிக்கான மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நார்மலாக ஒரு பானிபூரி கடையை ரன் பண்ணுறாங்கன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைஜீனிக் இல்லாமல் இருக்கிறது. ஒரு க்ளவுஸே போட மாட்டாங்க, ஹெட் கேப் போட மாட்டாங்க, நார்மலாக கையில் பிசைவாங்க, டக்குன்னு வச்சு தலையில் தட்டுறது, இல்லை வேற என்ன டச் பண்ணுறது, அப்படியே எடுத்து மறுபடியும் நம்ம அந்த மசாலா எடுக்கிறதும் போடுறதுமா இருக்கும். அதை தவிர்த்தாங்க ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் வந்து ஹைஜீனிக்காக கொடுத்தாலும் எந்த கடையிலையுமே வந்து சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ ஜிஎஸ்டின்றது மெயின் சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஜிஎஸ்டி தேவைப்படுமா? கண்டிப்பாக பானிபூரி கடைக்கு ஜிஎஸ்டி தேவைப்படாது. ஆனால் நீங்கள் இதுலேயே ஏர்னிங்ஸ் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி கட்டணும். ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம், 42 லட்ச ரூபா பானிபூரி கடையிலுமே சேல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனுப்பிச்சிருக்கு. அது மாதிரி சேல்ஸை பொறுத்து நம்ம 42 லட்ச ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் நடந்துச்சு, நம்மளும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். ஆல்ரெடி இருக்க பானிபூரி கடையில் இருந்தும் பிஹெச்டி பானிபூரி ஃப்ரான்ச்சைஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸு, என்ன ஸ்பெஷல்? கண்டிப்பாக சூப்பர் கொஸ்டின் ப்ரோ. நம்ம பிராண்டுக்கும் மற்ற பிராண்டு இருக்கிற பெரிய டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மசாலா தான் ஃபர்ஸ்ட் ஒன்று. 5 மினிட்ஸ்க்குள்ள 5 ஃப்ளேவர்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். என்னென்ன ஃப்ளேவர்ஸ்? ஜல்ஜீரா, டேமரின், கார்லிக், ஸ்வீட்டு, மின்ட்டு, லெமன், இது மாதிரி மோர் தென் ஃப்ளேவர்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து சாட் சாலட், மயோ பூரி, சாக்லேட் பூரி, தகி பூரி, சேவ் பூரி, இது மோர் தென் ஃப்ளேவர்ஸ் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. இந்த சாக்லேட் பானிபூரி கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அது என்ன மாதிரி ப்ராசஸ்? அது யார் நிறைய விரும்பி சாப்பிட்றது? கிட்ஸை டார்கெட் பண்ணியிருக்கீங்களா? அது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு பானிபூரி கடையில் பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டம்ஸ் லிமிட்டடாக இருக்கும். நம்ம ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணும், அதிகமாக கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும், குக் பண்ணாமல் எவ்வளோ டிஷ்ஷஸ் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியுமோ அந்த எல்லா ஐட்டமே நம்ம பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸு இல்லை அடல்ட் வரலுமே எல்லாருமே அட்ராக்ட் பண்ணணும் அந்த சாக்லேட் பானிபூரின்றது. இது எவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் வச்சு கொடுத்துருக்கீங்க? அந்த ஓனர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக் என்னவா இருக்குது? நம்ம இதுவரை வந்து ஒரு 38 கடை நம்மகிட்ட புக் ஆகிருக்கு. நம்ம ஒரு 15 கடை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த எல்லா ஓனர்ஸுமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுக்குறாங்க. எல்லாருமே நல்ல லொக்கேஷனில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் எல்லாமே கொடுத்துறோம். அவங்க சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துலேருந்து இப்போ நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்பயாச்சும் டவுட் இருந்துச்சாடோ ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணவே ஃபுல்லாக ஃபோன்லேயே கைடு கூட பண்ணாங்க. இப்போ நான் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒன்ஸ் அந்த கால் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபுல் ப்ராசஸ் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? நான் இங்கே எதுவுமே பண்ண நீங்கள் ஜஸ்ட் சார் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உள்ள பட்ஜெட் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும், A to Z செட்டப் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ஒரு கார்ட் வந்து ரெடி பண்ணுறதுலேருந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு, பெயிண்டிங்கு, லைட் போர்டு வித் உங்களுக்கு ட்ரைனிங், செஃப் ட்ரைனிங்கும் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். இப்போ ஃப்ரான்ச்சைஸி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வேரியண்ட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் ப்ரோ. 40,000, 50,000, 70,000 நாங்கள் 3 மாடலில் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 பட்ஜெட்டுக்கும் 40,000 பட்ஜெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஏன்னா 40,000 ஒரு மெனு வெரைட்டி இருக்கும், 50,000 ஒரு மெனு இருக்கும், 70,000 அதுக்கேற்ற மெனு இருக்கும் நம்மக்கிட்ட. வண்டியோட சைஸும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறும். 40,000 ஒரு சைஸும், 50,000 ஒரு சைஸ், 60,000, 70,000 ஒரு சைஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுறேன் 40,000. அதுக்கப்புறம் நான் மந்த்லி இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஏதாச்சும் அமௌண்ட் கட்ட வேண்டி வருமா? அதில் என்ன ப்ராசஸ்? அது கண்டிப்பாக கிடையாது ப்ரோ. நம்ம ஃப்ரான்ச்சைஸில் நோ ராயல்ட்டி. நம்ம ராயல்ட்டி வாங்குறதே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே உங்களுக்கு ப்ரூவ் தேவையில்லை. நீங்கள் மசாலாவும் பூரி மட்டும் மந்த்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட கிடைக்கிற மசாலா வந்து வெளில எங்கேயும் கிடைக்காது. அது மட்டும் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. மற்ற வெஜிடபிள்ஸு நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து லோக்கலில் நம்ம கடையிலேயே நியர்பை இருக்கிற கடையிலேயே வாங்கிக்கலாம். செஃப் ட்ரைனிங் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, இதுக்கெல்லாம் ட்ரைனிங்கான்ட்டு. ஆக்சுவலாக இதுக்கு ஏன் ட்ரைனிங் தேவை? ஒரு செஃப் ட்ரைனிங்ன்றது ஒரு கிச்சனில் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம நடந்துக்கணும், நம்ம ஏர் கட் எப்படி இருக்கணும், நம்மளுடைய காஸ்ட்யூம் எப்படி இருக்கணும், ஏர் கேப் போடணுமா, க்ளவுஸ் போடுறதுலேருந்து ஒரு மசாலா எப்படி நம்ம குக் பண்ணணும், ஒரு உருளைக்கிழங்கு வேக வைப்போம், அது எப்படி ஸ்டஃப் பண்ணுறது, அது என்ன மசாலா ஆட் பண்ணுறது, அதுக்கான எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்றது எல்லாமே ட்ரைனிங்காக கொடுப்போம். ஏன்னா சென்னையில் சாப்பிட்றவங்க அதே போய் ஒரு சிவகாசியில் மதுரையில் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் கிடையாது எங்கள் அவுட்லெட்டில். அதுக்காக மட்டும்தான் செஃப் ட்ரைனிங் கொடுக்குறது. இந்த செஃப் ட்ரைனிங் பற்றி ரொம்ப நிறைய பேர் கொஷின் கேட்குறாங்க. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? செஃப் ட்ரைனிங் நானும் போகும்போது யோசிச்சேன் நம்ம என்னடா கற்றுக்க போகிறோன்ற மாதிரி. அங்கே போனதுக்கப்புறம் அதுவுமே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஒரு 2 hours தான் இருந்துச்சாங்க வேலையை. 2 hours ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு டவுட்ஸு. அதுக்கப்புறம் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணி எல்லாம் நல்லபடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றிருக்கேன் இந்த பிஸ்னஸ், ஆனால் எனக்கு வந்துட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கான நீங்கள் எதாவது ட்ரைனிங் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியாவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு A to Z சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஃபுட்டு பற்றியே ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன் வருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணி ஓகே இந்த மாதிரி லொக்கேஷன் வச்சா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு அந்த சஜஷன் கொடுப்போம். ட்ரைனிங்கும் கொடுப்போம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி நீங்கள் டைமிங்கில் ஓப்பன் பண்ணணும், எப்படி கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம்.